ஒன்ப்ளஸோட பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்ப்ளஸ் ஜீங்கிற பேரில் வருமா இல்லை ஒன்ப்ளஸ் நாடுங்கிற பேரில் வருமானு நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ இது ஒன்ப்ளஸ் நாடுன்னு தான் வரும்னு ஒன்ப்ளஸே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த ஒன்ப்ளஸ் நாடோட டிசைன் ஃபீச்சர்ஸ்னு நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதுதான் ஒன்ப்ளஸ் நாடோட ஃபைனல் டிசைன். இதில் செல்ஃபி கேமராவுக்கு ஒரு டியூவல் பஞ்ச் ஹோல் கட் அவுட் கொடுத்துருக்காங்க. அது டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்குது. இந்த டிஸ்பிளேவை சுற்றி பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக 4 சைடும் ஒரே அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸியரான டிசைன் கொஞ்சம் சாம்சங்கோட நோட் சீரீஸில் இருந்தும் கொஞ்சம் ஐஃபோனில் இருந்தும் இன்ஸ்பயர் ஆன மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃப்ரேமில் அந்த மெட்டாலிக் ஃபினிஷும் ஒரு யூனிக்கான டச்சை கொடுக்குது. அண்ட் இந்த இமேஜில் இருந்து இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுது, இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. இதில் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எந்த ஒன்ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயுமே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்க போகிறது இல்லை. ஓவராலாக டிசைன் ரொம்ப நல்லாவே இருக்குது, அந்த டியூவல் பஞ்ச் ஹோல் கட் அவுட்டை தவிர. அந்த பஞ்ச் ஹோல் கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் மெயின் செல்ஃபி கேமரா இருக்கும். அது கூடவே 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் இருக்கும். இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்கன்னா குரூப் செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு இல்லை ஃப்ரேமில் நிறைய ஏரியாஸை கவர் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பேக் கேமரா டிசைன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடச்சிருக்கிற தகவல் படி இப்படி தான் இருக்க போகுது. சாம்சங் S20யோட கேமரா மாடியூல் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இந்த ஃபோனோட ஹார்ட்டில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 765G சிப்செட் தான் இருக்க போகுது. இதை இப்போ ஒன்ப்ளஸ் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட். ஸ்னாப்டிராகன் 865 அளவுக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. கம்பேர் பண்ணணும்னா ஸ்னாப்டிராகன் 845 கூட கம்பேர் பண்ணலாம். டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு 6.7 inches ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே இருக்கும். இது ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் வரும். இது Android 10 பேஸாக வச்சு ஆக்சிஜன் வாய்ஸில் தான் ரன் ஆகும். இந்த ஃபோனில் 4300 mAh பேட்டரி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸில் வார்ப் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்கும். ரீசெண்டாக ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து இந்த ஒன்ப்ளஸ் நாட் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த ஃபோன் $500 உள்ளாடி தான் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒன்ப்ளஸ் நாட் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளில் $350 $400 உள்ளாடி வரும். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது 25,000 இந்தியன் ருப்பீஸுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் இந்த ஃபோன் அமேசானில் தான் விற்கப்படும். ஜூலை 8 அமேசானில் ப்ரீ ஆர்டரும் ஓப்பன் பண்ண போகிறதா டீட்டெயில்ஸ் வருது. வழக்கமாக ஒன்ப்ளஸ் ஃபோன்ஸ் எல்லாம் ரெட் கலர் பாக்ஸில் தான் வரும். ஆனால் இந்த ஒன்ப்ளஸ் நாட் பார்த்தீங்கன்னா ஒரு டீலிஷ் ப்ளூ கலர் பாக்ஸில் வரப்போகுது. இந்த ஒன்ப்ளஸ் நாடோட பாக்ஸில் நாடுன்னு எழுதியிருக்கும். இந்த நாடில் இருக்கிற எண்ணுங்கிற லெட்டரை எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா அது ஜி மாதிரி தெரியும். இதனால தான் இது ஆரம்பத்தில் ஒன்ப்ளஸ் ஜின்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது எப்போ லான்ச் ஆகுதுன்னு இன்னும் அஃபிஷியலான டேட் எதுவும் வரலை. ஜூலை 10 அல்லது 15 லான்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.